எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் லாவண்யா. நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேன். என்னோடய அப்ளைன் நேம் சுபதிவ்யா மேம். அப்புறம் என்னோடய லீடர் நிஷாந்தினி மேம். இங்கே நான் வந்து செல்லர் அதனோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதனோட யூஸ் என்ன அப்படின்றத சொல்ல போகிறேன். ஏன் நம்ம எல்லாருமே செல்லர் எடுக்கணும் அப்படின்னா, செல்லர் நம்ம கம்பெனியில் எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்க? இட் இஸ் நத்திங் பட் அ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருக்குமே ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணுறதா செல்லர். சாதாரணமாக பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருனாலையுமே பிஸ்னஸ் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. பிகாஸ் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு மெயின் இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. அதுக்குன்னு ஒரு பிளேஸ் வேணும். அப்புறம் நம்ம அதுக்குன்னு டைம் ஒதுக்கணும். இந்த மாதிரி சில விஷயங்கள்னால எல்லாருனாலையும் பிஸ்னஸ் பண்ண முடியுமான்னு முடியாது. பட் நம்ம கம்பெனி கொடுத்துருக்குற ப்ராடக்ட் செல்லர்னால எல்லாருனாலையுமே பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்க முடியும். எப்படி அப்படின்னா செல்லர் அப்படிங்கிறது நம்ம ப்ராடக்ட் ஸ்லாட்டை பர்ச்சேஸ் பண்ணுறது மூலயமா நம்ம ப்ராடக்டை எங்கேயுமே எடுத்துகிட்டு போகிறதில்ல, கம்பெனிலே இருக்க போகுது நம்ம பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ். இதனை கம்பெனியே சேல் பண்ணி வர ப்ராஃபிட்டை நமக்கு ஷேராக கொடுக்குறாங்க. அதுவும் ஃபிக்ஸ்டு இன்கமாக மந்த்லி நம்ம அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும். இதுதான் செல்லர் அப்படிங்கிறதனோட கான்செப்ட். இப்போ நான் சொன்ன மாதிரி எல்லாருனாலையுமே செல்லர் எடுக்க முடியும் அப்படின்னா எஸ், ஒரு ஸ்டூடெண்ட்னாலையும் கூட செல்லர் எடுக்க முடியும். ஏன்னா நம்ம ஜஸ்ட் ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம எப்போ ஃப்ரீயோ அந்த டைமை கொடுத்து நம்ம ஒரு 2 to 3 hours நம்ம ஃப்ரீ டைமில் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரொமோஷன் ஒர்க் மட்டும் செஞ்சு தரோம். ஜஸ்ட் ப்ரொமோஷன் ஒர்க் மூலயமா ப்ராடக்ட் சேல் ஆகிற ப்ராஃபிட்டை நம்மளுக்கு ஷேராக தராங்க. இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறதா இருந்தால் இதில் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. அவங்களுக்கு அதனால் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் அவங்க காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளே அவங்களுக்குன்னு ஒரு தனி ஏர்னிங்ஸ் அவங்களே ஏர்ன் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஆஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப் மற்றவங்கள டிபெண்ட் பண்ணாமல் நம்ம லைஃப் ரன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதில் இருக்குது. பிஸ்னஸ் மேன் கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஏர்னிங் வேணும் அப்படின்னா இங்கே ஸ்லாட் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸ்லாட் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலயமா ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் அவங்களுக்கு ஏர்ன் பண்ண முடியும். இங்கே வெறுமனே நம்ம போடுற அமௌண்ட்டை மட்டும் ரிட்டர்ன் கொடுக்காம வித் 48% இன்ட்ரெஸ்ட்டோடு நம்மளுக்கு கொடுக்கறதுனால இதனோட பெனிஃபிட்ஸ் அதிகம். இப்போ நம்ம 1 lakh ஸ்லாட் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா வித் 48% ப்ராஃபிட்னா 1,48,000 rupees நம்மளுக்கு வித்தின் 1000 days நம்மளால் எடுத்துக்க முடியும் ப்ராஃபிட்டோட. இதை நம்ம யாரையுமே ரெஃபர் பண்ணாமல் எடுத்துக்கலாம். சப்போஸ் இதனால் நம்மளுக்கு எந்த லாஸுமே கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் நான் இன்னொருத்தருக்கு ரெஃபர் பண்ணோன்னா அதனோட பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு வரும். அப்போ இந்த 1000 days அப்படிங்கிறது கம்மியாகும். ஸோ நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம போட்ட பணத்தை ப்ளஸ் 48% இன்ட்ரெஸ்ட்டோடு நம்மளால் எடுத்துக்க முடியும். ஸோ நான் இந்த கம்பெனியில் ஒரு 6 to 7 months-ஆக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவேன். எல்லாருமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கணும். எல்லாருமே இதை யூஸ் பண்ணி ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்மளுக்கு தந்த டாக்டர் SASK சாருக்கு இந்த நிமிஷத்தில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். தேங்க்யூ.